பாம்பன் பாலத்தில் சூறைக்காற்று வீசுவதால் அங்கு ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பகுதியை ஒட்டி உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கை அருகே கரையை கடக்க உள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த காற்றழுத்தத்தின் காரணமாக தற்போது பாம்பன் கடற்பகுதியில் சூறைக்காற்று வீசுகிறது. இதனால் பாம்பன் பாலத்தில் ரயில்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் சூறைக்காற்று வீசுவதன் காரணமாக ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயில் அக்கால்மடம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இலங்கை கடற்பகுதிக்கு அருகே வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கிறது. அது இலங்கையொட்டி இன்று மாலைக்குள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கம் தற்போது தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியில் எதிரொலித்திருக்கிறது. சூறைக்காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் தற்காலிகமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. பயணிகளின் பாதுகாப்பை கருதி ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயில் அக்கால்மடம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ரயில் பாம்பன் மண்டபம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் பகுதி சுற்றுவட்டார மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதித்து மாவட்ட மீன்வளத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே பலத்த சூறைக்காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தனர். தற்போது ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.